இன்றைக்கு என்ன ஆராதனை தெரியுமா? பொதுவா எல்லா இடத்துலையும் சர்ச்சில் கையில் ஒன்று கொண்டு போவாங்க, குருத்தோல் கொண்டு போவாங்க. அது என்ன மரத்துல செய்தது? பனை மரத்துல. ஓகேங்களா? அந்த பனை மரத்துல குருத்தோல் கொண்டு போவாங்க. இன்றைக்கு எல்லா சர்ச்சிலும் அவங்க கொண்டு போவாங்க. பெண்டகோஸ்தல்ல கிடையாது, சில சர்ச்சில கொண்டு போவாங்க, வீட்டில் வச்சுக்கோங்க. அதுல குருத்தோல் ஆராதனைனா இயேசு எதுமாதிரி வர்றாரு? சவாரி கழுத மேல வர்றாரு. ஓகே, இப்ப இயேசு கழுத மேல வந்து அவர் என்ன செய்யறாரு? ஜனங்களுக்கு போதிக்கிறார். இயேசு கழுத மேல வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, வேடிக்கை பார்க்கறதுக்கோ இல்ல இப்போ இருக்கிற கட்சியில எல்லாம் அப்படியே வந்து ஒரு ஷோ சொல்லுவாங்க, அப்படியே வண்டியில அப்படியே கை காட்டி போவாங்க ஷோ. இப்ப அதுதான் செய்யறாங்க கட்சிக்காரங்க வந்து. இயேசு எப்படி கழுதையில வந்தாரோ அந்த ஷோ எல்லாம் அப்படியே கை காட்டி போவாங்க. ஆனா இயேசு அப்படி இல்லை. அவர் போதிக்கிறவராய் அவர் கழுதையில் வந்தார். அதுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை படிக்குமா? ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனம். ஏசாயா 14 அதிகாரம் 13 வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால், கழுதை மேல் வருகிற இயேசு ராஜா கர்த்தாவே கர்த்தர் அவராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல நாம் பார்க்கும்போது யாருக்கு சமாதானம் கிடைக்கும்? எந்த குடும்பத்திலே சமாதானம் கிடைக்கும்? எப்படிப்பட்ட இடங்களிலே சமாதானம் கிடைக்கும் என்று சொன்னால், கர்த்தராலே போதிக்கப்படுகிறவர்களுக்கு சமாதானத்தை தேவன் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் நம்மளை போதிப்பானால், அந்த போதனைக்கு நாம் செவி கொடுப்போமானால், அந்த போதனைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால், நமக்கு தேவன் சமாதானத்தை தருவார். நம்ம குடும்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம குடும்பம் கீழ்ப்படிந்தால், குடும்பத்தில் என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்கள்ல நாம் பார்க்கலாம். அப்போ கர்த்தராலே போதிக்கப்படும் பொழுது அந்த போதனை நம்ம கேட்கணும். அந்த வசனம் சொல்லி இருக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நான் உனக்கு காட்டி உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றேன். யாருக்கு தேவன் ஆலோசனை சொல்றா? யாருக்கு ஆண்டவர் போதிக்கிறாரோ அந்த போதனையை கேட்கணும். இப்போ குழந்தைய பார்த்து, பாப்பா நீ அங்க போகாத, நெருப்பு இருக்குன்னு சொன்னா அந்த குழந்தை கேட்டால் அது பாதுகாப்பு, சமாதானம். அதை கேட்காம அதுல போய் நெருப்புல கை விட்டா நம்ம குடும்பத்துல சமாதானம் இருக்குமா? குழந்தை ஹாஸ்பிட்டல் போச்சுக்கணும், குழந்தை அழுகிற சத்தம் நம்மள தலை பாரமாயிடும், குழந்தை அழுதுட்டே இருக்கும். அப்போ அது போல நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு பிள்ளைகள். நீங்கள் எல்லாரும், என்னையும் சேர்த்து நாம எல்லாரும் கர்த்தருக்கு பிள்ளைகள். அப்ப நம்ம பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் நம்மளை போதிக்கும் பொழுது அந்த போதனைகளை நாம் கேட்க வேண்டும். அதை கேட்டால் நமக்கு தேவன் சமாதானத்தை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு போதனைகளை கேட்க நம்ம சபைக்கு ஏன் வருகிறோம் தெரியுமா? சபைக்கு ஏன் வருகிறோம்? சிலர் 7 வருஷமா வரீங்க, சிலர் 8 வருஷமா வரீங்க. சபை 8 வருஷம் ஆச்சு ஸ்டார்ட் பண்றதுல இருந்து வரீங்க. சிலர் 7 வருஷம், 6 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம். எல்லாரும் வரதான், எல்லாரும் வரீங்க, சபைக்கு எல்லாம் வரீங்க. சபைக்கு ஏன் வரும்? சபைக்கு ஏன் வரும்? போதனைகளை கேட்க. சபைக்கு ஏன் வரும்? போதனைகளை கேட்க. மற்ற காரியங்களை நம்ம பார்க்கறதுக்காக யாராவது எப்படி வருவாங்க? சபையில வரவங்க யாராவது எப்படி வருவாங்க? பெரிய சபையில பாத்தீங்கன்னா செருப்பு திருடணும்னா வருவாங்க. கண்ணமுடி அணிவ சாவியில் அனுப்பி பார்த்தா மொபைல தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்காக வருவாங்க. நமக்கு எப்படா கண்ணை மூடுவோம் அவன் பார்ப்பான்.
நம்ம பக்கத்துல தான் இருப்பான், அது நமக்கு தெரியாது. சோத்திரம்வான், அண்ணாச்சி சோத்திரம், 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 பிரதர் சோத்திரம். நம்ம நினைச்சிருப்போம் அவன் ஏதோ விசுவாசி போவாரு, நல்ல விசுவாசி. அண்ணன் மூட்டோம்னா நம்ம மொபைல தூக்கிட்டு போயிடுவோம். இந்த மாதிரிதான் நிறைய நடக்கும். செருப்பு கொண்டு போயிடுவாங்க, புதுசா யாராவது செருப்பு கொண்டு வந்தோம், செருப்பு தூக்கிட்டு போயிடுவோம். அப்ப சபைக்கு யார் வராங்க தெரியாது. ஆனா நம்ம எதுக்கு வரோம்? கர்த்தருடைய சபைக்கு வரோம், போதனைகளை கேட்க. போதனைகளை கேட்கிறதுக்காக தான் சபைக்கு வரும். சபைக்கு அதுதான் வரும். ஆண்டவருடைய கிருபையினால ஒருத்தருக்கு சாட்சி சொல்லும் போது, சாட்சி பற்றி பேசும்போது, யாருக்கிட்டே பேசும்போது ராணி அம்மா பத்தி நான் ஒரு சாட்சி கொடுத்தேன். எத்தனை வருஷமா இருக்கும்? வந்து 5 வருஷம் ஆச்சா? 5-6 வருஷம் ஆச்சு. என்னைக்கு ராணி அம்மா இந்த சபைக்கு வந்தாங்க, அவங்க வந்தாங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்தாரு, அவங்க பெரிய பொண்ணு ஸ்டெல்லா வந்துச்சு, ஸ்டெல்லாவுடைய பெரிய பையன் ஸ்டீவன் மேனேஜர் அவர் வந்தார், அவங்க ஒய்ஃப் வந்துச்சு, அவங்க புள்ள வந்துச்சு, இப்போ இன்னொரு புள்ள வரும்போது ஸ்டெல்லாவுடைய சிஸ்டருடைய பையனுடைய மருமகன் 2வது PRHL அது வந்துச்சு. இப்போ யாமினி வந்திருக்கு, அவங்க இன்னொரு பொண்ணு யாமினி வந்து குழந்தை, அவங்க ஹஸ்பண்ட் ராமகிருஷ்ணன் வந்திருக்காரு. இது இல்லாம இது ராணியம்மாவுடைய தம்பி மனைவி மகிமை அது தம்பி மகிமை தம்பியுடைய பையன் சார்லஸ், இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. 6 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவங்க குடும்பத்துல ராணியம்மா மாத்திரம் இல்லை, அவங்க குடும்பத்துல இது வரைக்கும் யாரும் என்ன ஒரு கேள்வி கூட கேட்டது. என்ன பாஸ்டர் இப்படி அப்படி, நான் ஜப பேசுனீங்க, நான் அப்படி பேசுறீங்க, நீங்க என்ன பிரசவம் பண்ணிட்டீங்க, நீங்க என்ன சொல்லிட்டீங்க, இது வரைக்கும் ஆண்டவர் அவங்களை பாதுகாக்கணும். சாட்சி, நான் சாட்சி தான் போடுறேன். 6 வருஷம் ஆச்சு சபையில வந்து. உங்களுக்கு கூட எதுவும் பேசுவாங்க, அது வேற விஷயம். இது வரைக்கும் சபையுடைய விஷயத்துல அவங்க தலையை போடவும், சபையில ஒரு கேள்வி கேட்கவும், இல்ல என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கவும், யார்கிட்ட என்ன பேசணும் அது வேற விஷயம், அவங்க கொடுத்த விஷயம். ஆனா ஏங்கிட்ட இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட, ஒரு பதிலை கூட, கோபமா கூட அவங்க பேசுறதே கிடையாது. அவங்க மட்டும்தான், அவங்க யாருமே, அவங்க வீட்டுல யாருமே என்கிட்ட ஒரு மாதிரி பார்வையோ, ஒரு கோபமாவோ, இல்ல கண்டுக்காம, மதிக்காம, மரியாதை இல்லாம, அந்த மாதிரி எதுவுமே அவங்க வந்து இது வரைக்கும் பண்ணது. கர்த்தர் பாதுகாப்பாராக. ஒரு பெரிய குடும்ப சபைக்கு வந்தா கூட எதுக்கு வராங்க சபைக்கு? அதான் விஷயம். சபைக்கு எது வரும்? பல காரியங்கள் இருக்கும் சபையில. யாரோ வருவாங்க, யாரோ போவாங்க, சண்டை நடக்கும், குறை சொல்லுவாங்க, அவங்களை பத்தி குறை சொல்லுவாங்க, இவங்களை பத்தி குறை சொல்லுவாங்க, லேட்டா வருவாங்க, சீக்கிரம் வருவாங்க, வேலை செய்வாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. நான் சபையில தண்ணி கிடைக்காது, பாத்துட்டு இருக்காது. சில நாட்கள்லாம் 3 மாசம் சபை நடத்த முடியாம கஷ்டப்பட்டு அங்க இங்க எங்கேயோ நடத்தும். இதெல்லாம் நடக்கும். ஆனா எல்லாத்துக்கும் தலையாட்டு. ஆனா நம்ம சபைக்கு எது வரும்? போதனைகளை கேட்கதான் சபைக்கு வரும். வேற எதுவும் நம்ம மற்றவங்களை பார்க்கவோ, இது அதே கதை பேசுறதுக்காக நம்ம இங்க வரல. ஓகேங்களா? அப்போ சபைக்கு எதுக்கு வரணும்? போதனைகளை கேட்கு. இங்க சொல்லப்பட்ட விஷயம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்துல வந்தா நம்ம பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்க. சேரா வந்து பைபிள் வந்து பார்த்துட்டு 6 வயசு 7 வயசு அவன் வெள்ளை ட்ரெஸ் போட்டு பைபிள் வந்து பார்த்துட்டு இருக்கிறான்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கிறான்னு சொன்னா, சேராவுடைய அப்பா இங்க இருக்கிறாரு. அப்பா வரலன்னா அந்த குழந்தை எப்படி போதிக்கப்படும்? போட சேராவுடைய அப்பா இங்க இருக்கிறார், எபினேசர். அவர் இருக்கிறதுனால குழந்தை. எபினேசர் எப்படி கர்த்தரால் போதிக்கப்படுகிறார்? எபினேசருடைய அப்பா அவரும் இருக்கிறார். அவரு இருக்கிறதுனால இவரும் போதிக்கப்படுகிறாரு, இவரு இருக்கிறதுனால குழந்தைய போதிக்கப்படுகிறது. அப்ப இந்த வசனம் நிறைவேறுது. உங்க பிள்ளைகள், யாரோட பிள்ளைகள்? உங்க பிள்ளைகள் யாரால போதிக்கப்பட்டிருப்பாங்க?
கர்த்தராலே இந்த உலகத்தினுடைய வாலிப பிள்ளைங்களை பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நியூஸ் சென்டர், ஒவ்வொரு நாள் இருக்கிறோம். அவன் அந்த பொண்ணை கொண்டுட்டான், இவன் இந்த பொண்ணை அதை பண்ணிட்டான், இந்த பையன் அதை செய்துட்டான். எப்போ பார்த்தாலும் ஒரு கிரைம் நியூஸ். இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை. ஏனால் அவங்க கர்த்தராலே போதிக்கப்படல. ஆனா நம்முடைய பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்படுகிறது. அதனாலதான் நம்முடைய பிள்ளைகள் அமைதியாக சமாதானமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்க வீட்டுல ஏன் சமாதானம் தெரியுமா? உங்க பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்படுகிறார்கள். அதனாலதான் உங்க வீட்டுல சமாதானம். இல்லன்னா 17 வயசு பையன் அம்மாவை அடிக்கிறான், நாவை கடிச்சு வாயை கடிச்சு. 17 வயசு பையன் அம்மாவை அடிக்கிறான். 18 வயசு பொண்ணு அம்மாவை அசிங்கமா திட்டுது. ஆனால் கர்த்தராலே போதிக்கப்பட்ட குடும்பத்தில பிள்ளைகள் தாய் தகப்பனை கனப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கள் கர்த்தராலே போதிக்கப்பட்டவர். அப்ப அந்த குடும்பத்தில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். ஒருவேளை சமாதானத்தை கெடுக்க யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா, அது பண்ணா கூட அது பலிக்காது. காரணம் இல்லாமல் உன் சாபம் பலிக்காதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ நம்ம குடும்பத்துக்கு விரோதமா, நமக்கு விரோதமா யார் என்ன பண்ணாலும் நம்ம சமாதானத்தை யாரும் கெடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன் கெடுக்க முடியாது? நம்ம யாரால பதிக்கப்பட்டிருக்கோம்? கர்த்தராலே. வாலிப பிள்ளைங்க 2 பிள்ளைங்க ஆராதனை நடத்துனாங்க பாத்தீங்களா? பயர் பண்ணாங்க. அப்படியே அப்போ அவர்கள் தேவனாலே போதிக்கப்பட்டவர்கள். ஓகேங்களா? அவர்கள் தேவனாலே போதிக்கப்பட்டவர்கள். சரி, இந்த போதனையை கொடுக்கத்தான் இயேசு இந்த வாரத்துல அவர் வருகிறார். எது மேல ஏறி வருகிறாரு? கழுத்து மேல. நம்ம அப்படியே கடந்து போவோம். இப்போ குருத்தோலை ஞாயிறு வரும். குருத்தோலை ஞாயிறு இன்னைக்கு. எதுக்கு குருத்தோலை ஞாயிறு? அந்த வெளியே ஓலையை மட்டும், அந்த பண ஓலையை மட்டும் நம்ம வச்சா போதாது. வீட்டுல தேவன் சொன்ன போதனையை நம்ம வீட்டுல வைக்கணும். தேவன் சொன்ன அந்த போதனை வார்த்தை நம்ம இருதயத்துல வைக்கணும். ஓகேங்களா? இப்ப குருத்தோலை ஆராதனைக்கு நம்ம வருவோம். இங்கு குருத்தோலை ஆராதனை தயாராகிறது. பங்கன் ரெடி பண்றாங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிப்போமாக. யோவான் 12:12. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, கர்த்தர் கிறிஸ்துவுக்கு இயேசு மறுநாள் வரப்போகிறார். அதான் இந்த குருத்தோலை ஆராதனை. இயேசு மறுநாள் வருகிறதை கண்டு பண்டிகை சொல்கிறார்கள். ஏசப்பா பிறந்ததே பண்டிகை தான். ஏசப்பா உயிர் தெரிந்த ஈஸ்டரே பண்டிகை தான். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்துல கைகளை தட்டி வராம சொல்லுவோம். ஜீசஸ் சொன்னாலே ஒரு பண்டிகை தான். ஏசப்பா இயேசுவை நினைச்சாலே ஒரு பண்டிகை. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்க வீடு பண்டிகை போல சந்தோஷம் இருக்கும். நீங்க உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க இருதயம், சபை, நம்முடைய வீடெல்லாம் பண்டிகை நாள் போல இருக்கும். ரொம்ப அப்படியே சந்தோஷமா எப்ப திரும்ப கிஃப்டா இருக்கும். ஏன்னா கிறிஸ்துமஸ் வருது. கிறிஸ்துமஸ் என்ன? இயேசுடைய பிறப்பு தான் வருக. அப்போ இதெல்லாம் ஏசப்பா நம்முடைய சபைக்கு வருகிறார் சொன்னாலே பண்டிகை தான். ஹல்லேலூயா. இப்போ இயேசு மறுநாள் வரும்பொழுது அந்த பண்டிகை போல ஒரு சந்தோஷம். அதுனா என்ன அர்த்தம்? பண்டிகைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? பண்டிகைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பெண்களுக்கு தான் தெரியும். என்ன பெரிய ரிச்சர் நீங்க தான் வாங்கி பண்ணீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்டிகைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பண்டிகை வருது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ் எடுப்போம் இல்லையா? ட்ரெஸ் எடுப்போம். அது தைப்போம் இல்ல? ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுப்போமா இல்லையா? ட்ரெஸ் எடுத்து ப்ளவுஸ் வச்சு பண்டிகைக்கு முன்னாடி, கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்னாடி பாஸ்டர், உங்க பாஸ்டர், இந்த சபை பாஸ்டர் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் கிறிஸ்துமஸ் முன்னாடி கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக. அது டைம் எடுக்கும். ஆயத்தப்படணும். ஓ, கிறிஸ்துமஸ் வருகிறது, லைட் கட்டணும், ஸ்டார் கட்டணும், ட்ரெஸ் எடுக்கணும், நம்ம துணி எடுக்கணும், துணி தைக்கணும், அது பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆயத்தம் ஆயிடும். அப்ப இயேசு வரப்போறாரு தெரிஞ்சு
அத ஒரு பண்டிகையாக இவங்க கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடுறாங்க? எல்லாம் துணிகள் ரெடி பண்றாங்க, பண ஓலைகளை ரெடி பண்றாங்க, குறுத்தோலை எல்லாம் கையில பிடிச்சி வராங்க. இதெல்லாம் நிறைய ஃபாரின்ல தான் பார்க்கலாம், எல்லாம் அப்படி கையில பிடிச்சி அப்படியே ரோட்ல வருவாங்க. அப்போ அந்த பனைமர ஓலைய பின்னி அதெல்லாம் கொண்டு வராங்க. சிலர் வஸ்திரங்களை கொண்டு வராங்க. நம்ம வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு பெட்ஷீட் போட்டிருக்கு, பிளாங்கெட் சொல்லுவோம் பெட்ஷீட், அங்கேயும் உங்களுக்கு பிளாங்கெட் போட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு விசேஷம். பாய்ன்றது சாதாரணமா உட்காரு, பிளாங்கெட் ஒரு பெட்ஷீட் உங்களுக்கு போடுறாங்கன்னா இதெல்லாம் என்னது? ஒரு விசேஷம். நீங்க விசேஷமானவங்க. அதனாலதான் கர்த்தர் கூட உங்களுக்கு எல்லாம் வந்து இதெல்லாம் போடுகிறாரு. அப்போ இந்த வசனத்துல நீங்கள் படிக்கும் போது 12ஆம் வசனத்துல இயேசு மறுநாள் வரும்போது அங்க எல்லாரும் ரெடியா வராங்க. பண்டிகைக்கு வந்து திரளான ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு ரெடியாகிறாங்க. இப்ப அடுத்தது வரும் 13ஆம் வசனம். குருத்தோலை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்த நாள் வந்துட்டாரு ஏசப்பா, அடுத்த நாள் வந்துட்டாரு. எதுல வந்திருக்காரு? சவாரி கழுதுங்கள்ல. அப்பெல்லாம் BMW கார்லாம் கிடையாது, அப்பெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வண்டியில இல்ல. அதனால ரோட் ஷோ. இப்ப இது ரோட் ஷோ தான். இது ரோட் ஷோ. ஏசப்பா கழுதுகள் வந்துட்டாரு. கழுதுகள் வந்து உடனே ஜனங்களும் குருத்தோல்களை பிடித்துக் கொண்டு எல்லாரும் கையில குருத்தோல்னா எனக்கு சின்ன வயசுல தெரியாது, ரொம்ப நாளா எனக்கே தெரியாது குருத்தோல்னா என்னன்னு. குருத்தோல்னா என்ன நீங்க உங்களுக்கு தெரியுமா? அந்த பண ஓலைய சிலுவை மாடல்ல பிடிச்சு வச்சிருக்கிறது. எனக்கும் குருத்தோல்னா என்னன்னு தெரியாது. பண ஓலைய சிலுவை மாடல்ல பிடித்து கொண்டு இயேசு கூட வந்தார். இயேசு கூட வருகிறவர்கள் எல்லாரும் என்ன ஓலையை பிடிச்சு கொண்டார்கள்? குருத்தோடு. அந்த குருத்தோடு என்ன மரம்? பனை மரம். இயேசுவுக்கு பின்னாடி வருகிறவங்க எல்லாரும் பனை மரத்தை போல இருப்பாங்களாம். பனை மரத்துல என்னெல்லாம் இருக்கு? பனக்கல் இருக்கு, பனஞ்சகா இருக்கு, பனங்கள் சக்கரை இருக்கு, நுங்கு இருக்கு, எத்தனையும் ஆசீர்வாதம் இருக்கு. அது மாத்திரமல்ல, பனை மரம் எப்படி இருக்கும்? ஓங்கி உயரமா இருக்கும். நீங்க இயேசுவை பின்பற்றி வந்தீங்கன்னா நீங்க பனை மரத்தை போல ஓங்கி வளருவீங்க. உங்க வளர்ச்சி யாரும் தடை செய்ய முடியாது. பண்ணுவாங்க, நல்லா இருக்காங்களே, நம்ம பணம் கொடுக்க மாட்டாங்களே, கடன் கொடுக்க மாட்டாங்களே, உள்ள போறாங்களே, நம்ம கிட்ட கடன் கேட்க மாட்டாங்களே, ஒரு காலத்துல நம்ம கிட்ட கடன் கேட்டாங்க, இப்ப கேட்க மாட்டாங்களே நினைப்பாங்க. நினைச்சிட்டு போட்டோம். நம்ம வளர்ச்சிய அவங்க நம்மள என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம யாருக்கு பின்னாடி போறோங்க? யாருக்கு பின்னாடி போறோங்க? ஏசப்பாவுக்கு பின்னாடி போறோங்க. ஏசப்பாவுக்கு பின்னாடி போகிறதுனால நம்ம வளர்ச்சி யாரும் அழுதும் நம்ம எப்படி நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கோம்? பண மரத்தை போல. புரியுதுங்களா? உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்க வரும், அது வேற விஷயம். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் வரும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், அதெல்லாம் வரும். ஆனா உங்க வளர்ச்சி பனை மரத்தை போல ஓங்கி வரும். பனை மரத்தை யாரும் அசைக்கப்பட முடியாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, பனை மரத்துல இருந்து நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்போ பனை மரத்திற்கு போல, பனை மரத்தை போல கர்த்தர் நம்மளை உயர்த்துவதாக. ஹல்லேலூயா. அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த 13ஆம் வசனத்துல குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சொல்ல மாட்டலாம், அவருக்கு என்ன சொன்னார்கள்? எதிர்கொண்டு போகும்படி. என்ன? ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். ஏசப்பா கிட்ட வரும்போது சந்தோஷத்தோட வராங்க. ஏசப்பா கிட்ட வரும்போது வராங்க சந்தோஷம். ஓசன்னா 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 சொல்லி வராங்க. அப்போ அவரை துதிக்கிறாங்க. சும்மா வந்தா போதாது, சும்மா வந்தா போதாது, அவரை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏசப்பாவை துதிக்க வேண்டும். பாட்டு பாடி, இப்போ நீங்க எல்லாம் ஆவியில நறுமணிங்கள, எல்லாரும் பாட்டு பாடி ஆவியில நறுமணிங்கள, அந்த மாதிரி கர்த்தரை துதித்து பாடி ஓசன்னா என்று சொல்லும் போது ஆத்மரிக்கிற சத்தம்
ஆர்ப்பரிக்கிற சத்தம் எல்லா சத்தத்தை காட்டிலும் மேல, சினிமா நடிகர்களுடைய சத்தத்தை காட்டிலும் மேல, கட்சி அரசியல்வாதிகளுடைய சத்தத்தை காட்டிலும் மேல, எல்லா சத்தத்தை காட்டிலும் மேல ஒரே சத்தம், இயேசுவின் சத்தம். வானத்தின் கீழே பூமியின் மேலே ஒரே நாமம், இயேசுவின் நாமம். பாதாளம் நடக்கிற ஒரே நாமம், இயேசுவின் நாமம். பிசாசுகளை துரத்துகிற ஒரே நாமம், வியாதிஸ்தர்களை சுகமாக்குற ஒரே நாமம், குஷ்டரோகிகளை சுகமாக்குற ஒரே நாமம், குருடனுடைய கண்ணை திறக்கிற ஒரே நாமம், எல்லா மந்திர சக்திகளை அழிக்கிற ஒரே நாமம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆட்களிச்சு வராங்க. ஏசப்பா கூட எல்லாம் திருப்தா வராங்க, தைரியமா. ஏன்னா நம்முடைய கடவுள் எது செத்து போனவர் அல்ல, நம்முடைய கடவுள் உயிரோடு இருக்கிறவர். எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பரிப்பு, எல்லாரும் ஆர்ப்பரிப்பு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? ஓசன்னா என்று அவர்கள் சொல்லி கர்த்தரை இறைச்சார்கள். புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், இஸ்ரவேலின் ராஜா, சோதரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். நம்ம யாரும் வணங்குறோம்? நம்ம யாரும் வணங்குறோம்? இஸ்ரவேலின் தேவனை, சேனைகளின் கர்த்தரை. நம்ம ஏதோ பயந்து ஓடுகிற கடவுள் இல்லை, ஏதோ நமக்காக நம்ம உயிர் எடுக்கிற கடவுள் இல்லை, நமக்காக உயிரை கொடுக்கிற கடவுள் இஸ்ரவேலின் தேவன், சேனைகளின் கர்த்தர். அவருக்காக என்ன செய்யணுமா? ஓசன்னா 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 என்று நம் பாடலை பாடி துதிக்க வேண்டும். பாடலே இல்லை. இந்த பாடலை பாருங்க, எல்லாம் அந்த பாட்டு பாடி துதிக்கிறாங்க. முன்னே செல்கிறார், ஓசன்னா நீலம் பாடுவோம். இஸ்ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா நீலம் பாடுவோம். வேதம் செல்கிறோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமதே, ஓசன்னா ஜெயம் நமதே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமதே, ஓசன்னா ஜெயம் நமதே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமதே, ஓசன்னா ஜெயம் நமதே. ஆமென். அல்லேலூயா. இப்படி பாடி ஆஸ்கரித்து வரும்போது நம்ம தலைவர், நம்முடைய தலைவர் எதுல வராரு? கழுது மேல வராரு. கழுதையில துணியெல்லாம் போட்டுருக்காங்க, கீழெல்லாம் துணி வச்சிருக்காங்க, வெல்வெட்டு, பெட்ஷீட், பிளாங்கெட் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் சில வஸ்திரங்களை கூட கழுவி கீழே வச்சிருக்காங்க. நம்ம தலைவர் வருகிறாரு, நம்ம தலைவர் வராரு, தலைவர் வராரு. ஓசன்னா 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 ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரித்து ஓசன்னா ஓசன்னா. நம்ம தலைவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான். ஹல்லேலூயா. எப்போதும் ஆர்ப்பரிக்கிறவர்களாக, எப்போதும் துதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக. முடிஞ்ச அளவுக்கு உங்களால ஜெபிக்க முடியும்னா சோதரமா சொல்றேன், உங்களால ஜெபிக்க முடியலன்னா சோதரமா சொல்றேன். அப்போ ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஹல்லேலூயா சொல்லுகிறவர்கள், அது எல்லாம் ஒரு ஆர்ப்பரிக்கிற ஒரு சத்தம். அப்ப நம்ம தலைவர் வெறுப்பா கழுதைகள் வராது. பார்த்தீங்களா? நம்முடைய இயேசு அவர் நமக்காக
நமக்காக உயிர் கொடுக்க அவர் சந்தோஷமா வந்தார். நம்ம சந்தோஷமா நம்ம உயிர் எடுக்க அவர் சந்தோஷமா வரல, நமக்காக உயிர் கொடுக்க அவர் சந்தோஷமா வந்தார். சரி, இப்போ நம்ம அடுத்த வசனத்துல கடந்து போவோம். இப்போ 14ஆம் வசனத்துல நாம் கடந்து வரும்போது 14ஆம் வசனம் படிங்க, மைக்கில் படிங்க. 14ஆம் வசனம், அது யோவான் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறான் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக. கர்த்தர் சொல்கிற சீயோன் குமாரத்தி, இந்த சீயோன் என்பது ஒரு உன்னதமான ஒரு இடம், ஒரு தலைநகர இடம், பரிசுத்தமான இடம். அப்போ ஒரு உன்னதமான இடத்துல இருக்கிற குமாரத்திகளே, சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் பயப்படாதீர்கள். அப்ப இந்த சீயோன் குமாரத்திகள் என்று சொன்னால், இதுல புதிய ஏற்பாடு காலத்துல முக்கியம் சொல்றது என்னன்னா ஊழியக்காரங்களை காட்டுகிறது. சீயோன் குமாரத்திகளே என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? ஊழியக்காரர்களே காட்டுகிறது. ஊழியம் செய்கிறவர்களே பயப்படாதீர்கள். இங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே, இந்த பக்கம் எல்லாமே ஊழியம் செய்யணும். சேரம் முதல் கொண்டு ஊழியம் செய்யலாம். நீங்க எல்லாரும் ஊழியம் செய்யணும். பாட்டு பாடுறீங்க, சாட்சி சொல்றீங்க, பயர் பண்றீங்க, எல்லாம் செய்றீங்க, கிளீன் பண்றீங்க, தொடக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. அப்போ நீங்க எல்லாரும் ஊழியக்காரங்க. அப்போ ஊழியக்காரர்கள் யார் சொன்னா சீயோன் குமாரத்திகள். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அவங்க சீயோன் குமாரத்திகள். சீயோன் என்று சொன்னால் உன்னதமான ஒரு இடம், பரிசுத்தமான ஒரு இடம். அப்போ உன்னதமான ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறது. உன்னதமான இடம் எது? சபை. ஓகேங்களா? அப்போ சபையில பரிசுத்தமான இடத்துல ஊழியம் செய்கிற நீங்க எல்லாரும் சீயோன் குமாரத்திகள். அப்போ நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. சபையில ஊழியம் செய்கிற, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. அது ஒரு மகிமையான அனுபவம். அடுத்த 15ஆம் வசனம் படிப்போம். இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கழுதை குட்டி மேலதான் ஏறி வந்தார். கழுதை குட்டி மேலதான் ஏறி வந்தார். அவர் கடந்து போனார். இந்த கழுதை குட்டி எதை காட்டுகிறது? கழுதை குட்டி நம்ம பெத்த பிள்ளைங்க தான். திட்டிகிட்டே இருக்கிறோமே, சனியம் பிடிச்சது அடங்கவே மாட்டேங்குது. வாதா இருக்கு, அடங்கவே மாட்டேங்குது, திரும்பவே மாட்டேங்குது. நம்ம பெத்த பிள்ளைங்களை சொல்றல, கழுதை சொன்ன இல்லை அப்படிலாம் திட்டுறல. அந்த கழுதை மேலதான் ஒரு நாள் இயேசு ஏறி வர போகிறார். உங்க பிள்ளைய நீங்க சரியில்லைன்னு கூட சொல்லலாம். ஒண்ணு இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, எந்த பிள்ளை சரியில்லையோ, எந்த பிள்ளை அடங்கலையோ, எந்த பிள்ளைக்கு அறிவிலையோ, நாணயங்களையோ, புத்தியிலையோ, படிக்காம இருக்கிறதோ, அந்த பிள்ளைகளை வச்சுதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எனக்கு கூட படிப்பு ஒண்ணும் வராது. நானும் கழுத மாதிரி தான் அப்படியே சுத்திட்டு இருந்தேன். எனக்கும் பெரிய ஒரு படிப்பு இல்ல, அறிவு இல்ல, ஞானம் இல்ல, எனக்கு மியூசிக் எல்லாம் தெரியாது, வாசிக்க இன்ட்ரெஸ்டும் இல்ல, எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் கழுதையாகிய நான், கழுதை குட்டியாகி என்மே ஆண்டவர் ஏறி சவாரி செய்ய ஆரம்பித்தார். இப்ப என் கூட நான் எங்க போனாலும், என் கூட எங்க போனாலும் யார் வரா? இயேசு வருகிறார். பஸ்ல போகும்போது இயேசு வருகிறார், ஏரோப்ளைன்ல போகும்போதும் இயேசு வருகிறார், கப்பல்ல ஏறும்போது இயேசு வருகிறாரு. எல்லாத்துக்கும் நான் எங்க போனாலும் இயேசு வருகிறார். ஏன்னா நான் கழுத குட்டியா மாறிட்டேன். என்ன மாறிட்டேன்? கழுத குட்டியாய் மாறிட்டேன். இப்போ கழுத குட்டியாகிய நம்மோட ஒப்பு கொடுப்போம்னால் தாழ்மையா ஒப்பு கொடுப்பாங்க. இயேசு நம்ம கூட சவாரி செய்வார். நீங்க வரும்பொழுது ஒரு அடங்காத கழுதையா வந்திருக்கலாம். கழுதைக்கு 2 சுபாவம், கெட்ட சுபாவம் இருக்கு. சொல்லுங்களேன், என்ன கெட்ட சுபாவம் இருக்கு? ஒண்ணு உதைக்கும். உதைக்கனா நேரம் உதைக்காது, பின்னால. அது கழுத பாவம், அது போய் தடையை விட்டீங்கன்னா டக்குனு பின்னால எட்டி ஒரு உதைக்கும், முன்னாடி உதைக்காது. அப்புறம் அடுத்தது நீங்க சொல்லிட்டு நீங்க சொல்ல கதைக்குமா
கடிக்குமா? கத்துமா? முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி வந்தா எட்டி உதைக்கும். ரெண்டு கெட்ட சுபாவம். மற்றதெல்லாம் நல்ல சுபாவம். எவ்வளவு வெயிட் தூக்கி வச்சாலும் மாடு மாதிரி கழுத மாதிரி உழைக்கும். ஓகேங்களா? அதுக்கு ரெண்டு சுபாவம். முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி வந்தா எட்டி உதைக்கும். அப்படி இருந்த கேரக்டர் தான் நம்மளை யாராவது எதை சொன்ன விட்டுருமா? அம்மாவா இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும், யார் கூட பேசக்கூடாது. அவன்தான் நம்மள யாராவது சொல்லிட்டாலும் விட மாட்டாங்க, கடிச்சு மாட்டாங்க. கடிக்கிறதுன்னு உண்மையா கடிக்கிறது இல்ல, கடிக்கிற மாதிரி பேசு. ஓகேங்களா? நம்மள யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, தப்பு செய்யறது சொன்னாங்கன்னா ஓகே, தப்பு செய்யாதே சொன்னாங்கன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அந்த சுபாவம் அப்படியே கடிக்கிற சுபாவம், எதிர்த்து பேசுற சுபாவம், இதெல்லாம் வந்து கழுது சுபாவம். ரெண்டாவது என்ன சுபாவம்? எட்டி ஒதிக்கும். பாவம் பார்த்து பின்னாடி தடையை விட்டா நம்மள டம்னு ரெட்டி வச்சிடும். அதுதான் கழுதையுடைய ஸ்டோரி சொல்றது எனக்கு நேரம் இல்லை. அதனால கழுதை பின்னால நம்ம பாவம் போனா எட்டி ஒதிக்கும், கழுதை முன்னாடி போனா கடிக்கும். அந்த கழுதை குட்டி மேல ஏறி தான் இயேசு சவாரி செய்யலாம். அப்படி அர்த்தம் நான் நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீ சோப்பினால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், மரணமான பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று தாவீது சொல்லுகிறார். அது போலதான் நம்முடைய கேரக்டர். ஆண்டவரே நான் வாயில் பேசின பாவங்கள், தவறாக பேசின பாவங்கள், வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் கழுதையை போல இருந்த ஆண்டவரே என் மேல் சவாரி செய்ய ஆண்டவரே. பின்னால எட்டி ஒதுக்கிறது, கால வாரி விடுகிறது, தப்பா பேசுகிறது, மற்றவங்களை குறை சொல்றது, அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுப்போம்னால் கழுதை குட்டியின் மேல ஏறி வந்த இயேசு நம்மோடு வருவாராக. வரும்போது குறையோடு வந்திருக்கலாம், போகும்போது உங்க கூட இயேசு வரப்போகிறார். எல்லாம் சர்ச்சையில போகும்போது குறுக்கோல கொண்டு போவாங்க, நீங்க போகும்போது இயேசுவை கொண்டு போங்க. அல்லேலூயா! எத்தனை பேர் இயேசுவை கொண்டு போக போறீங்க? நீங்க கொண்டு போகும்போது இயேசுவை கொண்டு போங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, சர்ச்சை போயிட்டீங்களா, சோதரம் பிரைஸ்லாட் அக்கா சோதரன் உங்களுக்கு உங்க கூட யார் வருகிறார்? இயேசு வருகிறார். அப்போ இந்த கழுத குட்டி இயேசுவை சுமந்தது. இந்த கழுத குட்டி இயேசு இயேசுவை சும்மா வெயிட் இருக்கல, ஏசப்பா வெயிட் இருந்திருப்பாங்க. அப்ப என்னன்னா நம்ம சுமக்கிறவர்களாக இருக்கணும். அப்பா அம்மாவை நம்ம சுமக்கணும், அப்பா அம்மாவை நம்ம சுமக்கணும், நம்முடைய மனைவியை, நம்முடைய கணவனை நாம் சுமக்கணும், நம்முடைய பிள்ளைகளை நாம் சுமக்கணும், நம்முடைய சபையினுடைய ஊழியத்தை நம்ம சுமக்கணும், சபையை நம்ம சுமக்கணும், ஊழியக்காரர்களை, தேவ பிள்ளைகளை நம்ம சுமக்கணும். சொன்னா சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம சுமக்கிறோமா? ஊழியர்களை நம்ம சுமக்கிறோமா? சபையை நம்ம சுமக்கிறோமா? நம்ம குடும்பத்தை நம்ம சுமக்கிறோமா? நம்முடைய கணவனை மனைவியை சுமக்கிறோமா? நம்முடைய அப்பா அம்மாவை சுமக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை சுமக்கிறோமா? இப்படி எல்லாம் சேர்ந்து ஆவிக்குரிய பிரகாரம், சரீரக்குரிய பிரகாரம் நம்ம சுமந்தால் நம்ம மேல இயேசு சவாரி செய்வார். அல்லேலூயா! அந்த கழுதை கஷ்டம் இருக்கு, மேல இறங்கும், முது வலிக்கும், வெளிச்சம் சொல்லல. எவ்வளவு கஷ்டம் நமக்கு இருக்கட்டும், நமக்கு பணம் தேவை, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கட்டும், ஆனால் இந்த ஊழியத்தை நான் சுமப்பேன், சபையை நான் சுமப்பேன், சபையை சுமப்பேன், ஊழியத்தை சுமப்பேன், உடன்படிக்கை பெட்டி நான் சுமப்பேன் என்று வைராக்கியம் வரும்போது அந்த பலனை கர்த்தர் தருவாரா? பாஸ்டர் மாமாவும் பிரதரும் வந்துட்டாங்க சர்ச்சுக்கு, ரெடி ஆயிட்டு மாதிரி கொஞ்சம் கேர் ஆஃபீஸ். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், குளிக்கும் போது ஆண்டவரே என் கிருபை உங்களுக்கு போதும்னு சொல்லிடுறாங்க. நான் கடந்து போய் அங்க சபைக்கு தனியா தான் போறேன், எனக்கு கிருபை தாங்க, ஊழியத்தை செய்ய கிருபை தாங்கன்னு சொன்னேன். கர்த்தர் மட்டும் உற்சாகப்படுத்த. அப்போ எவ்வளவு விலைகள் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. அதுவே எனக்கு பணம் தேவை, எனக்கே கடன் பிரச்சனை இருக்கு, நான் எப்படி சபைக்கு உதவி செய்வேன், எனக்கே பல கஷ்டங்கள் இருக்கு, நான் எப்படி ஊழியத்தை தாங்குவேன், உண்மை இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே நீர் எனக்கு செய்தால் நான் ஊழியத்தை தாங்குவேன் ஆண்டவரே, சபையை தாங்குவேன் ஆண்டவரே. அந்த கழுதை குட்டி
குட்டிப்பா, குட்டி ஏசப்பாவை சொன்னதுச்சுப்பா. ஏன் நான் சுமக்க மாட்டேன் சபையை? ஏன் நான் ஆண்டவரை சுமக்க மாட்டேன்? நான் ஏன் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டேன்? நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு பலத்த கட்டளையிடுவார். கைகள் தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அருமையானவர்களே, கழுத குட்டி இயேசுவை சுமந்தது, நாம் கூட இயேசுவை சுமப்போம். சந்தோஷத்தை பார்க்கிறோம் இருக்கு. கழுத்தை வெட்டி நல்லமா குட்டி நானையா, கழுத குட்டி நானையா, இயேசு ராஜனே செல்லும் குட்டி நானையா, குட்டி நானையா, கழுத குட்டி நானையா, இயேசு ராஜனே செல்லும் குட்டி நானையா, இயேசு ராஜனே ஓசனா ஓசனா, என்று சொல்லி கேட்கவே ஓசனா ஓசனா, சொல்லி சொல்லி ஓடி வருவேனா, சொல்லி சொல்லி ஓடி வருவேனா, குட்டி நானையா, கழுத குட்டி நானையா, இயேசு ராஜனே செல்லும் குட்டி நானையா, குட்டி நானையா, கழுத குட்டி நானையா, இயேசு ராஜனே செல்லும் குட்டி நானையா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கழுதை குட்டி சொல்லுது பாருங்க, நான் குட்டி தான். ஏசப்பா கிட்ட மேல ஏறி வருவாரு. நான் எப்படி வரணும்னா துள்ளி துள்ளி ஓடி வருவேனா, அப்படி துள்ளி அப்படியே ஒரு சபைக்கு வரும்போது எப்படி வரணுமா? ஐயோ போறேன் ஐயா திட்டுவாரு, அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துருவோம், பாஸ்டர் ஏதாவது சொல்ல போறாரு, அப்படி வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது. ஒருவேளை ஐயாவே லேட்டா வருவாரு, என்ன பண்றது? அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனா நம்ம அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து இல்ல, எப்படி வரணுமா? துள்ளி துள்ளி ஓடி வருவேனா, அப்படியே அந்த குழந்தைங்க அப்படியே குதிச்சு அப்படியே சந்தோஷமா வராங்க, அப்படியே சந்தோஷமா வருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம சபைக்கு வரணும். யாரு பார்க்க வர சபைக்கு? ஏசப்பா பார்க்க வரோம். ஓகேங்களா? ஏசப்பா பார்க்க வரும்போது எப்படி வரணுமா? உற்சாகத்தோட. தலைவர் இயேசு ராஜா, இஸ்ரவேலின் தேவன், சேனைகளின் கர்த்தர் தான் நீங்க தலைவர். ஹல்லேலூயா. சபை பரமத எப்படி வரணும்? சபைக்கு உற்சாகத்தோட துள்ளி துள்ளி. ஏமா எங்கம்மா அப்படி போறீங்க? இவ்வளவு அப்படியே வேகமா ஓடுறீங்க, எங்கம்மா போறீங்க? சபை கட்டி ஓடுறீங்க, அதுவே சாட்சி. பிரதர் எங்க போறீங்க? ஏன் இப்படி வேகமா போறீங்க? எங்க என்னாச்சு என்னாச்சு? சபை கட்டி போறீங்க, அதுவே சாட்சி. புரியுங்களா? துள்ளி துள்ளி ஓடுவாங்க. அந்த மாதிரி சந்தோஷத்தோட நம்ம வரும்போது, சபைக்கு வரும்போது சந்தோஷத்தோட, முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், கஷ்டம் இருக்கட்டும், ஆனாலும் முகத்துல ஒரு சந்தோஷம். தெய்வ பிள்ளைகள் உங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.